ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2024 எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பிகினரோ ஒரு ஃப்ரெஷரோ எல்லாருக்குமான ஒரு ப்ராப்பர் 120 நாள் ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பிளான் தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ், மேக்ஸ் ஒரு பார்ட் டைமர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ப்ராப்பர் பிளானாக வந்து இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். எனக்கு இந்த பிளான் சூட் ஆகுனா இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை செட் ஆகாதுன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது ஏப்ரல் 29. நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணுறது மே 15 இருந்து செப்டம்பர் 11 வரைக்கும். மொத்தமாக 120 நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரைட். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் முன்னாடியே பார்க்குறீங்க, மே 15க்கு முன்னாடியே பார்த்தாலும் அன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நாளும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 இருக்குது, குரூப் 1 இருக்குது. அங்கே விட்டவங்களும் குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணியாகணும், அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் அடிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் 24 பயன்படுத்திக்கோங்க. 24 விட்டுட்டா 26க்கு அப்புறம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஓகே, ரைட். பார்த்துலாமா? ஸோ என்ன பிளான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயம், உங்களுக்கான ஆனுவல் பிளானர் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 28 கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ பிளான் முன்னாடியே கிடச்சாச்சா, நமக்கு தேவை எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. இதான் முக்கியமான விஷயம். இதை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இது இன்க்ரீஸ் ஆகலாம், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. ஸோ இந்த விஷயம் பார்த்துக்கோங்க. செய்து முடிக்கும் வரை அது முடியாத காரியமாகவே இருக்கும். முயற்சியை விடாத வரை தோல்வி இல்லை. எஸ், ஒரு பிளான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போது செம்ம காண்டாகும், செம்ம கடுப்பாகும், எரிச்சலாகும், இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் தாண்டி ஒரு 10 நாள், ஒரு 12 நாள் அதெல்லாம் தாண்டி யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இது எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கடுப்பு, எரிச்சல் எல்லாமே இருக்க தான் செய்யும். இது நேச்சர். இதை தாண்டி ஒரு வாரம் 2 வாரம் தாக்கு பிடிச்சிட்டா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாலிட்டி ஃபுல்லாக முடிக்கல, ஜியாகிரஃபி முடிக்கல, இங்கிலீஷ் முடிக்கல, என்ன படிக்க போகிறோம் அதை பற்றி யோசிக்காதீங்க. சின்னதாக ஆரம்பித்தாலும் பிளானை ஃபுல்லாக முடிக்க முடியும். நிச்சயமாக இந்த பிளான் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம பிளான் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், மேக்ஸு, ஜிஎஸ்ஸு எல்லாமே கம்பைன் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். ஸோ என்னென்ன பிளான் இருக்குது, டெய்லி எப்படி வந்து படிக்கலாம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்ன எக்ஸாம், என்ன சிலபஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது, கிளாஸு அப்புறமா யோசிங்க. ஓகே. ஃபஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது குரூப் 2 2A சில பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் 2 பேருக்குமே உண்டு, மெயின்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2A அப்ஜெக்டிவ். பட் குரூப் 2Aக்கு சிலபஸ் இன்னும் அப்டேட் பண்ணலை. வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். சில பேர் யோசிக்கிறது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேம் சிலபஸ் இருக்குமான்னு கரெக்டாக சொல்ல முடியாது. வரட்டும், அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ரிலிம் சிலபஸ் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது. நம்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம பிளானும் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்ந்த மாதிரி தான் போக போகுது. ரைட்? ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், இன்டர்வியூ 2 பேருக்குமே கிடையாது. கட் ஆஃப் ரேஞ்ச் 150 to 160. எத்தனை கேள்விகளுக்கு? 200 கேள்விகளுக்கு. இதை மட்டும் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரிலிம்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும், அதை விட்டுருங்க. குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி ஃபுல் மார்க் நான் எடுக்கணும் யார் ஒருத்தர் எய்ம் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரொபாப்ளி ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகுறாங்க. நமக்கு 200 மார்க் தேவையில்லைங்க. 150 கேள்விகள், 160 இருந்தால் போதுமானது. கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். இதுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் 98 மேக்ஸிமம், 95 மினிமம். மேக்ஸில் 23. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 40க்கு மேலே போட்டு ஆகணும். இந்த 40 கேள்வி எப்படி பிரிக்கலாம், இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் இதான் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சமச்சரில் 30லேருந்து 35 கேள்விகள் சாலிடாக கேட்டுருவாங்க. டிகிரி ஒரு 30 கேள்விகள் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் 15 கேள்விகள். ஸோ டிகிரி லெவல் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சமச்சர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் கட் ஆஃப் கிட்டே வந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிகினா வேலை அப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃபை ரீச் பண்ணிட முடியும். நம்ம நிச்சயமாக இதுக்கான ப்ராக்டிஸை எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ரைட். எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன புக்ஸு நீங்கள் படிக்க போகிறீங்க? மார்க்கெட்டில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் போக வேண்டாம். சோர்ஸை மினிமலாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், தமிழுக்கு 6லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 years பேப்பர் மட்டும் படித்தா போதும் எல்லா எக்ஸாமுக்கும். அதாவது குரூப் 1, குரூப் 2 குரூப் 1 வராது, குரூப் 2, 2A, குரூப் 4, குரூப் 3, குரூப் 4, குரூப் 7 எல்லா தமிழும் ப்ரிப்பேர் பண்ணால் தாராளமாக ஓல்டு புக்ஸ் போதுமானதாக இருக்கும். தமிழுக்கு இதை மட்டும் கவர் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி படித்தா போதும். என்ன சிலபஸ் படிக்கணும், என்ன போயம் படிக்கணும், நான் PDF கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்துக்குவோங்க. மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்,
அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சமச்சர் ப்ரைமரியாக இருக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. 6 to 10th வரைக்கும் சமூக அறிவியல் சோஷியல் அண்ட் சயின்ஸு. 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி. போதும். இது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே எக்ஸாம்ஸை தாராளமாக கிராக் பண்ணிட முடியும். ஓகே ரைட். இப்போ நம்ம பிளான்குள்ளே போயிடலாம். அண்ட் குரூப் 2 2Aக்கான May 3rd ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஜிஎஸ், இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் டெஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்கும் May 10க்கு அப்புறமா. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா ரைட், பார்க்கலாம். சரிங்க, பிளான் எப்படி கொண்டு போக போகிறோம். இதில் டெய்லி நீங்கள் என்ன பண்ணோன்னா மினிமம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். டைமை பிரிச்சுக்குவோங்க. லாங்குவேஜுக்கு 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜிஎஸ்க்கு. இதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோங்க. 8 மணி நேரம்னா இல்லை, 10 மணி இல்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். மினிமம் 4 hours ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போதுமானதாக வந்திருக்கும். இதுக்கு இந்த மாதிரி பிரிச்சாகணும். ஓகே, டெய்லி நீங்கள் படிக்கும் போது ஃபார் இப்போ தமிழ் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் அப்படின்னா Day 1. ஓகே, Day 1ல் பாலிட்டி படிக்கணும் ப்ளஸ் தமிழ் படிக்கணும், இதை வந்து வச்சுக்கணும். ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னா Day 1ல் பாலிட்டி படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். அப்போது டெய்லி லாங்குவேஜுக்கும் ஜிஎஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நான் 1 மாதம் தமிழ் மட்டும் படிச்சுக்கிறேன், அப்புறம் ஜிஎஸ் படிங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே சேர்த்து படிங்க, அப்போ தான் கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பிளான் பார்த்துடலாம். இப்போ நான் பிளான் வந்து கொடுத்துருக்கேன். இது தமிழுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இங்கிலீஷ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் தனியாக கொடுத்துட்டு ஜிஎஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது Day 1. Day 1 என்னங்க பண்ணிக்கணும், எந்த ஒரு அகாடமி, டெஸ்ட் பேட்ச்சு, யூடியூபர் எதை போனாலும் சரி, Day 1 தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸு, இங்கிலீஷோ தமிழோ ஜிஎஸ்ஸு மெயின்ஸு ஃபுல் சிலபஸ், ஃபுல் ஸ்டாஃப், கம்மா, ஐஃபன் எதுவுமே மாறாமல் ஃபுல்லாக மக பண்ணியாகணும். சிலபஸ் பிடிஎஃப் இருக்குது, நான் ஏன் படிக்கணும் அதை மட்டும் யோசிக்காதீங்க. யார் ஒருத்தர் சிலபஸை ஃபுல்லாக படித்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். Day 1 தான் பார்க்காம எழுதி பேப்பர் எடுத்து ஒட்டி வைங்க, பேஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா ரைட். இப்போ கொண்டு போக போகிறீங்க பாருங்கள். Day 1 முடிச்சாச்சு இல்லையா. இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க. நீங்கள் May 1 ஆரம்பிக்கிறீங்களா, அதுதான் Day 1. இல்லை May 10 ஆரம்பிக்கிறீங்களா, அதான் உங்களுக்கான Day 1. என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது டேட் நான் கொடுக்கணும் அதை யோசிக்க வேண்டாம். நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ April 29 நம்ம வந்து போடுறோம். நம்ம April 30 பிளான் நம்ம சொல்லிடலாம். பட் சில பேர் லேட்டாக வந்து பார்க்குறப்ப டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. இதன் காரணமாக 2 வாரம் டைம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ May 15 இருந்து September 11 தாராளமாக போதும். 28 எக்ஸாம் இருக்குது. லாஸ்ட் 10 days ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இந்த 120 days ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா ரைட். சரி, பிளானை எப்படி கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், Day 1 முடிச்சிட்டோம். Day 2ல் நான் பாலிட்டி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, பாலிட்டி கையில் என்ன பண்ணி ஆகணும், தமிழுக்கும் சேர்த்து படிக்கணும். தமிழ் இல்லையா, இங்கிலீஷும் சேர்த்து படிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போய் ஆகணும். ஓகே ரைட். இப்போ இங்கே வந்து பார்ப்போம். தமிழுக்கு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். டெய்லி ஒரு இயல் படிங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க பிளானை, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே சேர்க்கணும் போடும் அந்த மாதிரி வேண்டாம். டெய்லி ஒரு இயல் படித்தா கூட 6ல் 9 இயல் இருக்குது, அண்ட் 7ல் 9 இயல் இருக்குது, 8ல் 9 இயல் இருக்குது, மொத்தமாக 27 இருக்குது. ஃபஸ்ட்டு 30 days என்ன பண்ண போகிறீங்க, பாலிட்டி படிப்பீங்க, ஜியாகிரஃபி படிப்பீங்க, ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, ஐஎன்எம் படிப்பீங்க, கூட 6 படிக்கணும் இயல், 7th இயல் படிக்கணும், 8th இயலும் படிச்சாகணும். இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஜிஎஸும் தமிழும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் 30 daysல என்ன பண்ணிங்க, ஜிஎஸ் எவ்வளோ கவர் பண்ண போகிறீங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் தமிழுக்கு 8th வரைக்கும் ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கணும். அடுத்த 30 நாள் 9th 10th 11th and 12th சிலபஸ் பேஸ் பண்ணி படித்தா போதுமானதாக இருக்கும். என்ன டாபிக் படிக்கணும் அதுக்கான விஷயங்கள் நம்ம சேனலில் அவைலபிளாக டெலகிராமில் செக் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் மட்டும் குரூப் 2 ஃபாலோ பண்ணலாமானா 100% ஃபாலோ பண்ணலாம். 95% போதுமானதாக வந்திருக்கும். 90க்கு மேலே நீங்கள் போட முடியும். ஓகேவா. அடுத்தது ஓல்டு புக் இப்போ எடுத்து படிக்க வேண்டாங்க, டைம் வந்து இருக்காது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மட்டும் எல்லா எக்ஸாமும் சேர்த்து நான் இதையும் டெலகிராமில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா தமிழுக்கு தாராளமாக போதும். தமிழுக்கு டெய்லி என்ன பண்ண போகிறீங்க, ஒரு இயல் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. தாராளமாக 1 hour போதுமானதாக வந்திருக்கும். தமிழுக்கு ஓவர். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் டெய்லி எப்படி கொண்டு போகணும் பாருங்கள். உங்களுக்கு மொத்தமாக 25 போயம் இருக்குது, மொத்தம் ஒரு 14 ப்ரோஸ் இருக்குது, கிராமர் 21 டாபிக் இருக்குது. ரைட். ஸோ டெய்லி ஒரு டாபிக் ஒரு போயம், இங்கே டெய்லி ஒரு போயம் படிக்க போகிறீங்க, டெய்லி ஒரு ப்ரோஸ் படிக்க போகிறீங்க. இங்கே நீங்கள் சிலபஸ் மட்டும் படித்தா போதும், ஃபுல் புக் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன டாபிக் படிக்கணும் அந்த 25 போயமும் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குன்னா ஃபுல் நிறைய வந்திருக்கும், பட் அந்த ஏரியா மட்டும் கட் பண்ணி போயம் கொடுத்துருக்கேன், அந்த ஏரியா மட்டும் கட் பண்ணி ப்ரோஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானா, சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும்.
மினிமம் 2 மாதத்துக்குள்ளே இங்கிலீஷை ஃபுல்லாக முடிச்சிடலாங்க. தமிழ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ஈஸி தான், சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். பட் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது கிராமர் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினோ ஒரு ப்ரோஸ் படிக்கும் போதோ போயம் படிக்கும் போதோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை லிங்க் பண்ணி படித்து முடிச்சிருங்க. கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் கிராமர் யூடியூப்பில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க சர்ச் பண்ணி பார்த்து அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். சப்போஸ் உங்களுக்கு என்ன சேனல் தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக வந்து இருக்கும். மேக்ஸுக்கும் கிராமருக்கும் ஒரு யூடியூப்ஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக வந்திருக்கும். நீங்கள் புக்கை படிக்கிறத விட அதை வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு கிராமர் டாபிக் இருக்குது, ஒரு பாசிவ் வாய்ஸோ ஆக்டிவ் வாய்ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸோ நவுனோ வேர்போ இது எல்லாமே ஒரு புக்கில் படிக்கிறத விட ஒரு ஸ்டாப்ஸ் என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. நவுன்னா இதை வந்து பின்னாக்க பார்க்கலாம், வேர்ப்னா இப்படி வந்து பார்க்கலாம், ப்ரொனவுன்னா இப்படி வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிப்போசிஷன் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, எப்படி கொண்டு வர போகிறாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி லிங்க் பண்ணலாம், எப்படி ஷார்ட்கட்டாக வந்து கொண்டு போகலாம். இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து பின்னாக்கா வரும். வவல்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டாப் ஒரு சொல்லி தருவாங்க. எந்த யூடியூப் பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கிராமரை ஃபுல்லாக வந்து முடிச்சிடுங்க. சேனல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். அடுத்தது பயோகிராஃபிஸ் அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். இது அப்படியே விட்டுருங்க, நான் தனி நோட்ஸ் தரேன், அப்போ வந்து பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ டெய்லி இதை வந்து கொண்டு போக போகிறீங்க. இது கூட என்ன பண்ணுறீங்க, ஜிஎஸ் எடுத்துக்க போகிறீங்க. ரைட். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறீங்க, என்ன டாபிக் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்போ வந்து பின்னாக்கா முடிக்க முடியாது, டைம் வந்து பத்தாது. நான் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். பிளான் பாருங்களேன். இப்போ குரூப் 4க்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான், குரூப் 1க்கும் ஒரே மாதிரி தான், குரூப் 2க்கும் ஒரே மாதிரி தான். ஒரு சில மாற்றம் மட்டும் தான், கொஞ்சம் வந்து மறு வச்ச மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்திருக்கு ஜிஎஸ்க்கு. ரைட்டாக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் டிகிரி லெவல் புக்ஸு எங்கே கவர் பண்ணுறது, மெயின்ஸ் 2Aக்கும் சிலபஸ் வந்து வரட்டும், அது ஃபுல்லாக பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ரைட். ஒரு சில எக்ஸாம்பிள் ஃபார் இங்கே பாருங்கள். இங்கே ஃபோக்கஸ் வித் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். காரணம் என்ன, இப்போ இந்த டாபிக் பொறுத்தவரை குரூப் 1க்கு மெயின்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல்லாக வந்து வேணும். பட் குரூப் 2க்கு ஃபுல்லாக தேவை கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஞ்சம் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க, அந்த லெவலில் வரைக்கும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் தாராளமாக இது ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது கொடுத்துருக்கேன்னா எனது மெயின்ஸ் லெவல் நான் வந்து கொடுத்துருக்கேன். சில பேர் யோசிக்கிறது, நான் குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு மெயின்ஸ் வேண்டாம், டிஸ்கிரிப்டிவ் வேண்டாம். அதாவது மார்க் எப்படி பிரிக்க போகிறாங்க, பிளான் எப்படி போக போகுது, இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அப்ளிகேஷன் எப்படி வர யாருக்குமே தெரியாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாமே சேர்த்தா வந்து படிக்கணும். அண்ட் யோசிக்கிறது, நான் ஏன் படித்து டைமை வேஸ்ட் பண்ணணும், நான் டிஸ்கிரிப்டிவ் போக போகிறத யோசிப்பாங்க. நல்லா பாருங்கள், இந்த டாபிக் மெயின்ஸுக்கு மட்டும் இல்லை, 11th புக்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும், 10th புக்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சாகணும். அப்போ நான் சொல்கிற ஒரு விஷயமும் உங்கள் டைம் நிச்சயமாக கன்சியூம் பண்ணாது, வேஸ்ட் பண்ணாது. படிக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் வந்திருக்கும். மெயின்ஸுக்கு கொடுத்துருக்குன்னா எழுதி பாருங்கள். அது இல்லையா, என்ன டிஸ்கிரிப்டிவ் வரவே வராது, சுத்தமாக வராது, டையே பண்ண மாட்டேன்னா ப்ளீஸ் படிக்க போகிறீங்களா, அவங்களுக்கு படிச்சு தான் வழி வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபுல் பிளான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பிளான் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள். ஓகே. ஸோ மொத்தமாக 90 டேஸ்க்கான பிளான் நான் வந்து கொடுத்துருப்பேன். பேலன்ஸ் 30 டேஸ் இங்கே வந்து இருக்காது. இங்கே மட்டும் இல்லைங்க, குரூப் 1 குரூப் 4க்கு சயின்ஸை மட்டும் நான் முன்னாடி கொடுக்கவே மாட்டேன். காரணம் என்னென்னா, சயின்ஸ் சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம், சில பேர் நிறைய பேர் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்காகவே லாஸ்ட்டாக வந்து வச்சுருப்பேன். நான் சயின்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு விஷயம் நான் கொண்டு வரேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்டர் போதுமானதாக வந்து இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 30 நாள் அதிகமான ரிவிஷனுக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கும் நான் பிளான் வந்து கொண்டு வருவேன். ஓகே, இதுதான் குரூப் 2க்கான 100 நாள் பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு, ஜிஎஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இன்னொன்று இங்கிலீஷ்க்கு யாருக்கு டெஸ்ட்டு வந்து வேணும் கை தூக்குங்க. பெய்டு கிடையாதுங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, 24 25 போயம், 19 ப்ரோஸு, கிராமரு, இதுக்கு எனக்கு ஃப்ரீ டெஸ்ட் வேணும். யாரெல்லாம் வேணுமோ கையை தூக்குங்க. எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டு நிச்சயமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் வந்து பண்ணலாம், சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா நிச்சயமாக நான் வந்து பண்ண முடியாது. தமிழுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடச்சிது, இங்கிலீஷ் கிடைக்குமா சொல்லுங்கள், நிச்சயமாக நான் கொடுக்குறேன். நான் குரூப் 4 கொடுக்கும்போது ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் வரும் அப்படின்னு நிச்சயமாக நான் வந்து கொடுக்குறேன். உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக வந்து பின்னாக வேணும். ஓகேவா? இதான் பிளானாக வந்து இருக்குது. ஸோ May 3 ஒரு ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாமே கவர் ஆகும். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் May 10 ஆரம்பிக்கு செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும். அதாவது எனி டைம் அட்டன் பண்ண அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ பிளானுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது, புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் எத்தனை பேருக்கு வேணும் அவங்க கை தூக்குங்க. ரைட். நன்றி, வணக்கம்.